அன்புள்ள ஸ்பார்க் மீடியா நேயர்களே, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் தற்போது 2026ஆம் ஆண்டு 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் என்பதனை பற்றி தெள்ளத் தெளிவாக விளக்க இருக்கிறேன். மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 11ஆம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சரிப்பது சற்று சாதகமான அமைப்பாகும். ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு 7ரை சனியில் விரயச்சனி நடக்கிறது. 7ரை சனியில் விரயச்சனி நடக்கின்ற காரணத்தினால் எதிர்நீச்சல் போட வேண்டிய நேரமாகும். எந்த ஒரு செயலிலும் சட்டத்துக்கு உட்பட்டு நடந்தால் தேவையற்ற நெருக்கடிகளை சமாளிக்க முடியும். பொதுவாக பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நேரமாகும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலமாகும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். முடிந்தவரை தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. 7ரை சனியில் விரயச்சனி நடப்பதால் கடன்கள் ஏற்படலாம் என்பதால் பொதுவாக கடன் வாங்குகின்ற விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு அதாவது ஆண்டுகோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் இந்த ஆண்டில் ஆண்டு தொடக்கம் முதல் 2/6/2026 முடிய முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். அதன் பிறகு 4ஆம் வீட்டுக்கு பயிற்சியாகி 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வார். குரு 3, 4 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சாரம் செய்வ காரணத்தினால தொழில், வியாபாரம் போன்ற விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை முடிந்தவரை தவிர்ப்பது மிக மிக நல்லது. வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்ல வேண்டும். பொதுவாக ஒவ்வொரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரமாகும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வேலையாட்களுடைய உதவியை பெரிதாக எதிர்பார்க்காமல் ஒரு சில காரியங்களில் நீங்கள் நேரடியாக செயல்பட்டால்தான் போட்ட முதலை எடுக்க முடியும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஆண்டு தொடக்க காலங்களில் கிடைக்கின்ற வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. பொதுவாக சின்ன வாய்ப்பு என்றாலும் அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது உத்தமம். பொதுவாக ஒரு சின்ன வாய்ப்பு என்றாலும் அதனை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டால் படிப்படியான வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக நவம்பர், டிசம்பர் மாதங்களில் குருவின் அமைப்பானது சற்று சாதகமாக இருக்கிறது. 31/10/2026 பிறகு குரு பகவான் அதிசாரமாக 5ஆம் வீட்டுக்கு மாறுதலாக இருப்பதால் நவம்பர், டிசம்பர் மாதங்களில் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். ஆண்டு தொடக்கத்தில் குரு பகவான் 3இல் சஞ்சரிக்கின்ற காலங்களில் குருவின் பார்வையானது 7ஆம் வீட்டுக்கு இருக்கும் என்பதால் இந்த ஆண்டில் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இக்கட்டான நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களுடைய உதவியானது தக்க நேரத்தில் கிடைக்கும். அடுத்து குறிப்பாக தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. பொதுவாக இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பண விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பதும் ஒரு சில நேரங்களில் முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாட்களாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கிறது. இந்த 2026ஆம் ஆண்டில் குறிப்பாக
உங்களுக்கு நவம்பர் டிசம்பர் மாதங்கள் தான் ஒரு வளமான நாளாக இருக்கும். மற்ற நேரங்களில் சில நெருக்கடிகள் உங்களுக்கு இருக்கும். நெருக்கடிகள் இருந்தாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக எதிலும் நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை இந்த 2026ஆம் ஆண்டில் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த 2026ஆம் ஆண்டில் ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் அர்ச்சனை செய்வது, மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தேவையற்ற நெருக்கடிகளை சமாளித்து ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். ரிஷபராசி நேயர்களே, ராசி மண்டலத்தில் 2வது ராசியான ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு ராசிக்கதிபதி சுக்கிரன் ஆவார். சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் சுகவாழ்வுக்கும் சொகுசு வாழ்வுக்கும் அலாதி பிரியம் கொண்டவராக இயற்கையிலே இருப்பீர்கள். 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு பொற்காலம் என கூறினால் மிகையாகாது. உங்கள் ராசிக்கு தர்ம கர்மாதிபதி என வர்ணிக்கப்படக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். சனி 11இல் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை எளிதில் காப்பாற்றுவீர்கள். கடந்த காலங்களில் வாங்கிய கடன்களை பைசல் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பண உதவிகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் திறம்பட செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். வெளியூரில் இருந்தவர்கள் மனைவி பிள்ளைகளுடன் இணைந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான நிலை உண்டாகும். படித்த இளைஞர்களுக்கு ஒரு கௌரவமான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் ஏற்படும். 2026ஆம் ஆண்டில் குருவின் சஞ்சாரத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது குரு பகவான் உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் 2/6/2026 முடிய சஞ்சரிப்பது மிகவும் அற்புதமான அமைப்பு என்பதால் முதல் 5 மாத காலங்கள் உங்களுக்கு ஒரு பொற்காலம் என கூறலாம். ஒருபுறம் சனி 11இல், ஒருபுறம் சனி 11இல் அமையப்பட்டிருப்பதும் 2இல் குரு சஞ்சரிப்பதும் முதல் 5 மாத காலங்கள் ஒரு மிகச்சிறப்பான பலனை உங்களுக்கு தரும். மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதியை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். முதல் 5 மாத காலத்தில் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பலமாக இருக்கிறது. 2/6/2026க்கு பிறகு குரு 3ஆம் வீட்டுக்கு சென்றாலும் சனி 11இல் இருப்பதால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. 3ஆம் வீட்டுக்கு குரு போனாலும் உங்கள் ராசிக்கு குரு பகவான் 8ஆம் அதிபதி என்ற காரணத்தினால் 8ஆதிபதி 3இல் இருக்கின்ற பொழுது விபரீத ராஜயோகம் என்பதால் எதிர்பாராத அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. இந்த 2026ஆம் ஆண்டில் சர்பகிரகம் சாயாகிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய கேது பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டிலும் ராகு 10ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பதால் தேவையற்ற அலைச்சல்கள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தாய் வழியில் தேவையில்லாத ஒரு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட உங்களுக்கு இருக்கிறது. அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது என்றாலும் ஒரு சிலர் அசையும் அசையா சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சில சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும்.
நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும், ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டில் உண்டு. பொதுவாக பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி ஏற்படும். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை என்று ஏங்கியவர்களுக்கு அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஏற்றமிகுந்த பலன்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டில் உண்டு. மேலும் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, அம்மன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. மிதுன ராசி நேயர்களே, 2026ஆம் ஆண்டில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, பொதுவாக நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. சர்ப்பகிரகம், சாயாகிரகம், நிழல் கிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய ராகு கேதுவின் சஞ்சாரத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது, இந்த ஆண்டில் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டிலும், ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டிலும் இந்த ஆண்டு தொடக்கம் முதல் 5/12/2026 முடிய சஞ்சரிக்கின்றன. 3இல் கேது, 9இல் ராகு சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் குறையும். உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகளும் மறைமுக எதிர்ப்புகளும் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். பொதுவாக நீங்கள் நிதானத்தோடு இருந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எவ்வளவு நாட்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று கேட்டால், முதல் 5 மாத காலங்கள் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. ஏனென்றால் தனக்காரகன், ஆண்டுகோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பது, முதல் 5 மாத காலங்கள் சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாகும். இருந்தாலும் அந்த குரு பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கின்ற பொழுது தனது சிறப்பு பார்வையாக 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார் என்பதால் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்புகள், ஒரு பெரிய மனிதனுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய யோகங்கள், பூர்வீக சொத்து வகையில் அனுகூலங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு ஒரு நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் எதிர்நீச்சல் போட வேண்டிய நிலை இருக்கும் என்றாலும் ஆண்டு தொடக்கத்தில் நீங்கள் சற்று நிதானத்தோடு பொறுமையோடு முன்கோபத்தை குறைத்து கொண்டு நீங்கள் செயல்பட்டு விட்டால் 2/6/2026க்கு பிறகு குரு பகவான் தனஸ்தானமான 2ஆம் வீட்டுக்கு மாறுதலாக இருப்பது ஒரு மிகவும் சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக குரு மாற்றத்துக்கு பிறகு உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இருக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது ஜூன் மாதம் முதல் உண்டு. தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஆண்டு தொடக்கத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகளை, அதாவது ஜூன் மாதத்துக்கு பிறகு அந்த போட்ட முதலுக்கான லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுக்கு வரவேண்டிய பண வரவுகள் தாமதமானாலும் ஜூன் மாதத்துக்கு பிறகு தக்க நேரத்தில் உங்களுக்கு கிடைத்து பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் படிப்படியான வளர்ச்சிகள் இருக்கும். ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு தனக்காரகன் குரு பகவான் தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருப்பதால் ஜூனுக்கு பிறகு உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக வளர்ச்சிகள், விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கப்படும் அமைப்புகள், நீங்கள் வாங்கிய கடன்களை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு யோகங்கள் எல்லாம் இந்த 2026ஆம் ஆண்டில் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதாவது உங்களுடைய கடன்களை குறைத்துக் கொள்ள முடியும். உங்களது பொருளாதார நிலையானது மிக மிக சிறப்பாக இருக்கும்.
மனைவி வழியில் ஒரு சில அனுகூலங்கள் நடக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. பொதுவாக சனி 10ல் சஞ்சரித்தாலும் ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு 2ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பது ஒரு சிறப்பான அமைப்பு என்பதால் ஜூனுக்கு பிறகு உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வரும் 2026ஆம் ஆண்டில் ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் குறிப்பாக உங்களுக்கு உண்டு. இந்த 2026ஆம் ஆண்டில் முதல் 5 மாத காலங்கள் மட்டும் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, அதாவது பார்த்தீங்கன்றால் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடக ராசி நேயர்களே, சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சரிப்பதால் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் செயல்களுக்கு உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உடல் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களுக்கு சமுதாயத்தில் ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக எதிலும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உண்டு. தந்தை வழி உறவினர்கள் மூலமாக ஒரு சில எதிர்பாராத அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக இந்த ஆண்டில் தனக்காரகன் குருவின் சஞ்சாரத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது, குரு பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் ஆண்டு தொடக்கத்திலும் 2/6/2026க்கு பிறகு ஜென்ம ராசியிலும் 31/10/2026க்கு பிறகு 2ஆம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். அதன் காரணமாக பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து சென்றால் போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. இந்த 2026ஆம் ஆண்டில் சர்ப்பகிரகம், சாயாகிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய ராகு கேதுவின் சஞ்சாரத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது, ஆண்டு தொடக்கம் முதல் 5/12/2026 முடிய கேது பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டிலும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்ய இருக்கின்ற காரணத்தினால பேச்சில் சற்று பொறுமை இருக்கணும். உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு இருப்பது நல்லது. கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தேவையில்லாத ஒரு பயணங்கள் எல்லாவற்றையும் தவிர்ப்பது, தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இந்த 2026ஆம் ஆண்டில் சர்ப்பகிரகங்கள் சாதகமற்று இருப்பதால் பொதுவாக நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. சனி பகவான் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். பொதுவாக இந்த 2026ஆம் ஆண்டில் நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் தீபம் ஏற்றுவது, அடுத்து குறிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெற முடியும். பொதுவாக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொண்டால் மற்ற விஷயங்களில் ஒரு வளமான நிலையினை எடுத்து அதன் மூலமாக ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த
6ஆம் ஆண்டில் உண்டு. பொதுவாக உங்களுக்கு குருவின் சஞ்சாரத்தை மட்டும் வைத்து கொண்டு பார்த்தால் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் எதிர்பாராத அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. நவம்பர் டிசம்பர் மாதங்களில் குரு பகவான் அதிசாரமாக உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கின்ற காரணத்தில் அந்த 2 மாத காலத்தில் நீங்கள் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. 2026ஆம் ஆண்டில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் வஸ்திரம் சாற்றுவது, நெய் தீபம் ஏற்று வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. சிம்ம ராசி நேயர்களே, சிம்மத்திற்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சனி பகவான் இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சரிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஜென்ம ராசியில் கேது 7ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். மனைவி பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திற்கும் முக்கியத்துவம் தர வேண்டும். உடல் ரீதியாக ஒரு சிறு பாதிப்பு இருந்தாலும் அதற்கான சிகிச்சைகளை தக்க நேரத்தில் எடுத்துக்கொள்வது நல்லது. தேவையில்லாத பயணங்களை மேற்கொள்வது போன்றவற்றினை தவிர்ப்பது நல்லது. தூர பயணங்களை தவிர்க்க வேண்டும். இரவு நேர பயணங்களை முடிந்தவரை தவிர்ப்பது மிக மிக நல்லது. உடல் ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படலாம் என்பதால் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிக மிக நல்லது. பொதுவாக இந்த 2026ஆம் ஆண்டில் ஆண்டுக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அஷ்டம சனி நடைபெற்றாலும் தனக்காரகன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் ஆண்டு தொடக்கம் முதல் 2/6/2026 முடிய சஞ்சாரம் செய்வது ஒரு மிகவும் சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக எதிர்பாராத ஒரு வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பண வரவுகள் சிறப்பாக இருந்து அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய அமைப்புகள், பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம், ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து வகையில் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாவற்றையும் குரு பகவான் 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் முதல் 5 மாத காலங்கள் உங்களுக்கு தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சற்று சிக்கனத்தோடு செயல்பட்டால் முதல் 5 மாதத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. போட்ட முதலில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12 சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் 2/6/2026 முதல் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்ய, அதாவது உங்கள் ராசிக்கு ஜென்ம ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அதாவது முதலில் 5 மாத காலங்கள் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் 2க்கு பிறகு விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் ஜென்ம ராசிக்கு 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது அவ்வளவு சிறப்பு என கூற முடியாது. அதனால் ஜூனுக்கு பிறகு ஆடம்பரத்தை சற்று குறைத்து கொண்டு எதிலும் சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். பொதுவாக பண விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். சுபகாரிய முயற்சிகளை முதல் 5 மாத காலங்கள் மேற்கொண்டால் அதில் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஜூனுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்காது. தேவையில்லாத வகையில் கடன்கள் அதிகரிக்கலாம்.
வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதிகாரியிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஜூன் 2க்கு பிறகு இருக்கிறது. அதனால் எதிலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு பொறுமையோடு செயல்பட வேண்டிய ஆண்டாக 2026ஆம் ஆண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஜென்ம ராசியில் கேது 7ல் ராகு சஞ்சரிப்பதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவுகள், தேவையில்லாத மனஸ்தாபங்கள், உறவினர்களிடம் ஒற்றுமை குறைவெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாட்களாக இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு இருக்கும். பொதுவாக முதல் 5 மாத காலங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நாட்களாகவும், அடுத்து 7 மாத காலங்கள் ஒரு சில பொருளாதார நெருக்கடிகளை தரக்கூடிய ஒரு நாட்களாகவும் உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு இருக்கும். சுப முயற்சிகள் முதல் 5 மாதத்தில் உங்களுக்கு வெற்றியை தரும். முதல் 5 மாதத்தில் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 7 மாத காலங்கள் நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாட்களாக உங்களுக்கு இருக்கிறது. இந்த 2026ஆம் ஆண்டில் நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்வது, அதுக்கு மட்டும் இல்லாமல் அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. அப்படி ஏதாவது முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று இருந்தால் அதனை ஆண்டின் முதல் 5 மாத காலங்களில் மேற்கொள்வது மிக மிக நல்லது. 2026ஆம் ஆண்டில் பொதுவாக சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். கன்னி ராசி நேயர்களே, 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, உங்கள் ராசிக்கு ருண ரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் ராகு பகவான் இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும். குறிப்பாக 5/12/2026 முடிய ராகு பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். 6ஆம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சரிப்பது ஒரு சிறப்பான அமைப்பு என்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்கள் ராசிக்கு 4-7க்கு அதிபதியான குரு பகவான் முதல் 5 மாத காலங்கள் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அதனால் முதல் 5 மாத காலங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும். பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பதை தற்காலிகமாக தள்ளி வைக்க வேண்டும். அடுத்து குறிப்பாக உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் ஜூன் முதல் வாரம் முதல் ஜூன் 2ஆம் தேதி முதல் தொழில் ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஏனென்றால் 2/6/2026 முதல் குரு பகவான் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் கடக ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பார். அது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பாகும். 11இல் குரு சஞ்சரிக்கின்ற நேரங்களில் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும், போட்டிகள் குறையும், தேவையற்ற நெருக்கடிகள் விலகி ஒரு வளமான பலன்கள் உண்டாகும். வாழ்வில் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். வாடிக்கையாளர்களிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை குறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு யோகமானது ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஆண்டின் முதல் 5 மாத காலங்களில் ஒரு சில நெருக்கடிகள் வேலைப்படு இருந்தாலும் ஜூன் 2க்கு பிறகு பணியில் ஒரு நிம்மதியான நிலை, பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், வெளியூர் வெளிநாடுகள் மூலமாக அனுகூலங்கள், விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகங்கள் எல்லாம் உண்டாகும். ஆண்டு முற்பாதியில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய உழைப்புக்கான பலனை ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக
உங்களுடைய சம்பள பாக்கிகள் எல்லாம் ஜூன் 2க்கு பிறகு கிடைத்து ஒரு வளமான நிலையினை அடைவீர்கள். ஆண்டின் பிற்பாதியில் அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. நவீனகரமான வாகனங்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஏங்கியவர்களுக்கு அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உண்டு. பொதுவாக இந்த 2026ஆம் ஆண்டில் முதல் 5 மாத காலங்கள் மட்டும் சற்று பொறுமையோடு இருந்து விட்டால் அதன் பிறகு உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்த 2026ஆம் ஆண்டில் ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சரிப்பதால் அதனை கண்டச்சனி என்று கூறுவோம். கண்டச்சனி இருப்பதால் கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. அடுத்து குறிப்பாக ஒரு நெருங்கியவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த 2026ஆம் ஆண்டில் நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, வெங்கடேச பெருமாளை தரிசிப்பது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக முதல் 5 மாத காலங்கள் நீங்கள் பொறுமையோடு இருந்தால் ஒரு மிகச்சிறப்பான பலனை இந்த 2026ஆம் ஆண்டில் நீங்கள் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. துலா ராசி நேயர்களே, சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4-5க்கு அதிபதி. இந்த 4-5க்கு அதிபதியான சனி பகவான் ருணரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 3-6க்கு அதிபதியான குரு பகவான் பாகியஸ்தானமான 9ஆம் வீட்டில் ஆண்டு தொடக்கம் முதல் 2/6/2026 முடிய சஞ்சரிப்பது மிகவும் அற்புதமான அமைப்பாகும். ஒரு புறம் 6இல் சனி, 9இல் குரு என்பது ஒரு அற்புதமான நிலை என்பதால் உங்களுக்கு பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறும். பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் குறையும். வம்பு வழக்குகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் உங்களுக்கு இருந்து வந்த தேக்க நிலை குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். அடுத்து குறிப்பாக அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உத்தரவுகளை இந்த ஆண்டில் பெற முடியும். தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழிலுக்காக நீங்கள் வாங்கிய கடன்களை குறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். அடுத்து குறிப்பாக சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மேல் அதிகாரியிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் குறையும். விரும்பிய பதவி உயர்வுகளை பெற முடியும். புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் மிக மிக சிறப்பாக இருக்கும். ஆண்டு முற்பாதியிலே மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஒரு சிலருக்கு நவீனகரமான வாகனங்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. 2/6/2026க்கு பிறகு குரு
10ஆம் வீட்டுக்கு சென்றாலும் 6ல் சனி சஞ்சரிப்பதால் எதிர்பாராத அனுகூலங்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. 2/6/2026 முதல் 31/10/2026 முடிய சுமார் ஒரு 5 மாத காலங்கள் குரு 10ல் சஞ்சரிக்கின்ற நேரத்தில் மட்டும் பண விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருந்தால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். 31/10/2026 பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் குரு பகவான் அதிசாரமாக லாபஸ்தானத்துக்கு சஞ்சாரம் செய்ய இருப்பதால் இடைப்பட்ட காலத்தில் முதல் ஒரு 5 மாதங்களும் கடைசி ஒரு 2 மாத காலங்களும் ஒரு பொற்காலமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு இருக்கும். 2026ஆம் ஆண்டில் சர்பகிரகம் சாயாகிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிக மிக நல்லது. ஒரு சிலருக்கு பங்காளியிடம் சற்று கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. பொதுவாக பிள்ளைகள் வழியில் தேவையில்லாத சின்ன சின்ன மனக்கவலைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் அவர்களை கையாளுகின்ற விஷயங்களில் சற்று பொறுமையோடு கையாள்வது மிக மிக நல்லது. இந்த 2026ஆம் ஆண்டில் நீங்கள் அம்மன் வழிபாடு துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது, ராகுகால நேரங்களில் அம்மனுக்கு அர்ச்சனை செய்வது மிக மிக சிறப்பு. ஜூன் முதல் அக்டோபர் வரை இருக்கக்கூடிய நேரங்களில் குரு பகவான் 10ல் சஞ்சரிக்கின்ற காலங்களில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றுவது மிக மிக நல்லது. 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் சனி 6ல் சஞ்சரித்து இருப்பதால் உங்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான ஆண்டாக 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சனி பகவான் இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சாரம் செய்வதால் எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். இக்கட்டான நேரத்தில் ஒரு சில எதிர்பாராத உதவிகள் கிடைத்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. 2026ஆம் ஆண்டில் சர்பகிரகம் சாயாகிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய ராகு கேதுவின் சஞ்சாரத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டிலும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அதனை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். பொதுவாக தாய் வழியில் தேவையில்லாத மனக்கவலைகள் உண்டாகும். அசையும் அசையா சொத்துகளின் வகையில் வீண் செலவுகள் உண்டாகும். வண்டி வாகனங்களை பழுது பார்ப்பதற்காகவும் வீடுகளை பழுது பார்ப்பதற்காகவும் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு செலவு வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டில் இருக்கிறது. இந்த 2026ஆம் ஆண்டில் முதல் 5 மாத காலங்கள் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். ஏன் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், உங்கள் ராசிக்கு 2-5க்கு அதிபதியான குரு பகவான் முதல் 5 மாத காலங்கள் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் அமைய பெற்று அஷ்டமத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார். அஷ்டமத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பது என்பது அவ்வளவு சிறப்பான அமைப்பு என கூற முடியாது. அதன் காரணமாக முதல் 5 மாத காலங்கள் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது, ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது, பொதுவாக எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுவது மிக மிக நல்லது. 2/6/2026க்கு பிறகு 2-5க்கு அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது ஒரு சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஜூன் மாதம் முதல் உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பண வரவுகள் ஜூனுக்கு பிறகு ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 9ல் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசி 3 ஆகிய ஸ்தானத்தையும் 5ஆம் இடம் ஆகிய ஸ்தானங்களையும் குரு பகவான் பார்வை செய்ய இருப்பதால் ஜூனுக்கு பிறகு குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்புகள், தொழில் வியாபாரத்தில் முதல் 5 மாத காலங்கள் சில நெருக்கடிகள் இருந்தாலும் ஜூனுக்கு பிறகு ஒரு நல்ல முன்னேற்றங்கள், நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள்,
போட்ட முதலே எடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள், பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம், நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு யோகங்கள் எல்லாம் ஜூனுக்கு பிறகு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு முதல் 5 மாத காலங்களில் ஒரு சில நெருக்கடிகள் இருந்தாலும், வேலை போல இருந்தாலும், ஜூன் மாதத்துக்கு பிறகு பணியில் நிம்மதியுடன் செயல்படக்கூடிய ஒரு யோகமும், பணியில் ஒரு வளர்ச்சியும், எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் உண்டாகும். பொதுவாக ஜூன் மாதத்துக்கு பிறகு நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறந்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக ஆண்டு முற்பாதையில் ஒரு சில நெருக்கடி இருந்தாலும் ஜூன் மாதம் முதல் ஒரு சில அனுகூலங்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் மனமகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். பிள்ளைகள் வழியில் அனுகூலங்கள் நடக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். அசையும் அசையா சொத்து வகையில் இருக்கக்கூடிய வீண் செலவுகள் குறைந்து ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை உண்டாகும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் கூட ஜூன் மாதத்துக்கு பிறகு குறைந்து தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். இந்த 2026ஆம் ஆண்டில் நீங்கள் அம்மன் வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, அடுத்து குறிப்பாக முதல் 5 மாத காலங்கள் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது, குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தனுசு ராசி நேயர்களே, குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு முழுவதும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும், உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் ஆண்டு தொடக்கம் முதல் 2/6/2026 முடிய முதல் 5 மாத காலங்கள் 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக நீங்கள் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை தரும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை குறைத்துக் கொள்ள முடியும். அதாவது வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும். உங்களுடைய கடன்களை குறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். மங்களகரமான சுபகாரியங்கள் ஆண்டு முற்பாதியில் கைகூடி மனமகிழ்ச்சி ஏற்படும். வெளியூர் வெளிநாடுகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு ஆண்டாக 2026ஆம் ஆண்டு இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு திட்டத்தை தீட்டியிருந்தால் அந்த திட்டத்தை ஆண்டு முற்பாதையில் செயல்படுத்தினால் அது ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கும். அடுத்து குறிப்பாக ஒரு முதலீடுகள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால் அதனை ஆண்டு தொடக்கத்திலே செய்தால் அதில் ஒரு சில அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து குறிப்பாக இந்த 2/6/2026க்கு பிறகு குரு பகவான் 8ஆம் வீட்டுக்கு செல்ல இருப்பதால் 2/6/2026 முதல் 31/10/2026 வரை 5 மாத காலங்கள் மட்டும் பண விஷயத்தில் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். 31/10/2026க்கு பிறகு குரு பகவான் அதிசாரமாக உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டுக்கு செல்ல இருக்கிறார். அதன் காரணமாக முதல் 5 மாத காலமும் கடைசி 2 மாத காலமும் நவம்பர் டிசம்பர் மாத காலமும் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஒரு மிகச்சிறப்பான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதிகாரிகளுடைய ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். பணியில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக உங்கள் மீது இருக்கக்கூடிய பழிச்சொற்கள் எல்லாம் விலகி பணியில் நிம்மதியுடன் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். பொதுவாக வேலையில் இருப்பவர்கள் ஜூன் முதல் அக்டோபர் வரை இருக்கக்கூடிய நேரத்தில் மட்டும் நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்துவிட்டால் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த 2026ஆம் ஆண்டில் ஒரு ராசியில் அதிக நேரம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகமான சனி பகவான், அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு அர்த்தாசிரம சனி நடக்கிறது. அர்த்தாசிரம சனி நடக்கின்ற நேரத்தால்
உங்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. தாய் வழியில் தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். அடுத்து குறிப்பாக வண்டி வாகனங்கள் மூலமாக வீண் செலவுகள் உண்டாகும். வீடுகளை பழுது பார்ப்பதற்காக சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு உண்டு. 2026 பொறுத்தவரை உங்களுக்கு இடைப்பட்ட நேரமான ஜூன் முதல் அக்டோபர் வரை இருக்கக்கூடிய நேரத்தில் மட்டும் நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்துவிட்டால் ஒரு மிகச்சிறப்பான பலன்களை இந்த 2026 ஆண்டில் நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த ஆண்டில் நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, அடுத்து குறிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் இந்த ஆண்டு முழுவதும் 2026 ஆண்டு முழுவதும் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உடனிருப்பவர்கள் ஆதரவு மிகச் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பானது உண்டு. தொழில் ரீதியாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு காரியமும் எளிதில் வெற்றியடைந்து நல்ல லாபத்தை தரும். நீங்கள் எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகளை எளிதில் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கும். பணியில் நிம்மதியுடன் செயல்பட முடியும். உடன் வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற ஆசையோடு இருப்பார்கள். அவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பானது ஏற்படும். சனி பகவான் 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் தனக்காரகன் ஆண்டுகோல் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் முதல் 5 மாத காலங்கள் சஞ்சரிக்கிறார். குரு 6இல் சஞ்சரித்தாலும் அவர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3-12க்கு அதிபதி என்ற காரணத்தினால் நல்ல பலனை தான் அதிகம் தருவார். ஜூன் 2க்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு மாறுதலாக இருப்பது மிகவும் சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஜூன் 2க்கு பிறகு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி எல்லாம் இருக்கிறது. ஒருபுறம் 3இல் சனி 7இல் குரு என்பது ஒரு சிறப்பான அமைப்பு என்ற காரணத்தினால் 2/6/2026க்கு பிறகு உங்களுக்கு பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. ஜூனுக்கு பிறகு மங்களகரமான சுபகாரியங்கள் எளிதில் கைகூடும். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஏங்கியவர்களுக்கு அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். பூர்வீக சொத்து வகையில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். பாகப்பிரிவினை ஆகவில்லை என்று ஏங்கியவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த 2026ஆம் ஆண்டில் சனி குரு சஞ்சாரமானது உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருந்தாலும் சர்ப்பகிரகம் சாயாகிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய ராகு கேதுவின் சஞ்சாரமானது உங்களுக்கு சாதகமற்று இருக்கிறது. குறிப்பாக ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டிலும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டிலும் இந்த ஆண்டில் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். ஒரு சில நேரங்களில் கணவன் மனைவியிடையே ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதால் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொண்டு உற்றார் உறவினர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. அடுத்து குறிப்பாக உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிகவும் சிறப்பு. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆண்டில் அம்மன் வழிபாடு துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது
விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. கும்பராசி நேயர்களே, சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, உங்கள் ராசிக்கு 2-11க்கு அதிபதியான குரு பகவான் பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் 2/6/2026 முடிய சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் ஆண்டு தொடக்கத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இல்லாவிட்டாலும் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது முதல் 5 மாதத்தில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நடக்கும். எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டு. கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு 7ரை சனியில் பாதச்சனி நடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சர்ப்பகிரகம் சாயாகிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய ராகு கேதுவின் சஞ்சாரத்தை பற்றி பார்க்கின்ற போது ராகு பகவான் ஜென்ம ராசியிலும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டிலும் இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சரிப்பதால், குறிப்பாக 5/12/2026 முடிய சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது. மற்றவர்களிடம் பேசுகின்ற போது யோசித்து பேசுவது நல்லது. குடும்ப ஒற்றுமை பாதிக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உண்டு. வயது மூத்தவர்கள் இருந்தால் அவர்களுடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். தேவையற்ற மருத்துவ செலவுகளை எதிர்கொள்வதற்கு நீங்கள் குறிப்பாக மருத்துவ காப்பீடுகள் கூட எடுத்துக்கொள்வது மிக மிக சிறப்பு. அடுத்து குறிப்பாக 2இல் குரு சனி சஞ்சரிப்பதால், குரு வீட்டில் சனி சஞ்சரிப்பதால் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் எடிட் பண்ணிக்கணும் சார். 2இல் குரு என்பதை கட் பண்ணிடுங்க சார். 2இல் சனி சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் என்பதால் பார்த்து பேசுவது மிக மிக நல்லது. 7ரை சனியில் பாதச்சனி நடக்கின்ற நேரங்களில் ஒருத்தருக்கு கடன்கள் ஏற்படலாம் என்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். பொதுவாக உங்கள் ராசிக்கு முதல் 5 மாத காலங்கள் 5இல் குரு சஞ்சரிப்பது ஒரு சிறப்பான அமைப்பு என்ற காரணத்தினால் முதல் 5 மாத காலங்கள் ஒரு மிகச்சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. 2/6/2026க்கு பிறகு குரு 6ஆம் வீட்டுக்கு சென்ற பிறகு ஜூன் மாதத்துக்கு பிறகு பண விஷயத்தில் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஜூனுக்கு பிறகு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு நிலையானது உங்களுக்கு உண்டு. எது எப்படி இருந்தாலும் ஜூன் முதல் அக்டோபர் இறுதி வரை இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். 31/10/2026க்கு பிறகு குரு பகவான் அதிசாரமாக 7ஆம் வீட்டுக்கு செல்ல இருப்பது ஒரு அற்புதமான அமைப்பு என்ற காரணத்தினால் இடைப்பட்ட 5 மாத காலங்கள் மட்டும் நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்து விட்டால் மற்ற 7 மாத காலங்கள் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நாட்களாக உங்களுக்கு இருக்கும். எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 7ரை சனி நடப்பதால் எல்லாவற்றிலும் சட்டத்துக்கு உட்பட்டு நடப்பது நல்லது. எந்த விஷயத்திலும் சட்டத்துக்கு உட்பட்டு நடந்தால் 7ரை சனி நடக்கின்ற நேரங்களில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அதை விட்டுவிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஆடம்பர செலவுகளை மேற்கொண்டால் அதன் மூலமாக கடன்கள் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது இருக்கிறது. அதனால் எதிலும் சற்று பொறுமையோடு பார்த்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது. 2026ஆம் ஆண்டில் நீங்கள் இடைப்பட்ட ஒரு 5 மாத காலங்கள் மட்டும் ஜூன் முதல் அக்டோபர் வரை இருக்கக்கூடிய காலங்களில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்து விட்டால் படிப்படியான வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும். அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது, ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது,
வெங்கடேச பெருமாளை தரிசிப்பது, திருப்பதி சென்று வருவது கூட ஒரு வளமான பலனை உங்களுக்கு தரும். மீன ராசி நேயர்களே, 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு 7ரை சனியில் ஜென்ம சனி நடக்கிறது. இந்த தருணத்தில் ராசியாதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் ஆண்டின் தொடக்கத்தில் கொஞ்சம் எதிர்நீச்சல் போட வேண்டிய நாட்களாக உங்களுக்கு இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. பொதுவாக எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுவது நல்லது. 7ரை சனி நடக்கக்கூடிய நேரங்களில் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு தேவையற்ற வகையில் கடன்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட உண்டு. அதிலும் குறிப்பாக பொதுவாக ஏதாவது ஒரு புதிய முதலீடுகள் செய்ய வேண்டிய ஒரு நிலை இருந்தால் அதனை உங்கள் பேரில் செய்யாமல் குடும்ப உறுப்பினர்கள் பேரில் செய்வது மிக மிக நல்லது. தொழில், வியாபாரம் போன்ற விஷயங்களை பற்றி பார்க்கின்ற பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பையும் உதாசீனப்படுத்தாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் 2/6/2026க்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்ற காரணத்தினால் முதல் 5 மாத காலங்கள் சற்று நெருக்கடி இருந்தாலும் ஜூன் மாதத்திற்கு பிறகு ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஜூனுக்கு பிறகு உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்கள் உண்டாகும். படிப்படியான வளர்ச்சிகளை தொழில் ரீதியாக அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் முன்னேற்றத்துக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு ஜூனுக்கு பிறகு ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு ஆண்டு முற்பாதியில் வேலைப்பாடு இருந்தாலும் ஜூனுக்கு பிறகு வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகங்களும் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உண்டாகக்கூடிய ஒரு அமைப்புகளும் உண்டு. முதல் 5 மாத காலங்கள் 4இல் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்பட்டாலும் ஜூன் மாதத்துக்கு பிறகு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த 2026ஆம் ஆண்டில் முதல் 5 மாத காலங்கள் மட்டும் நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்து விட்டால் அதன் பிறகு உங்கள் வாழ்வில் படிப்படியான வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களது தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். உடல் ரீதியாக சிறு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அதற்கான சிகிச்சைகளை உடனடியாக மேற்கொள்வது மிக மிக நல்லது. பொதுவாக சின்னதாக இருக்கின்ற பொழுது நீங்கள் சிகிச்சைகளை மேற்கொண்டால் அதிலிருந்து எளிதில் தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தருவது போல மனைவி பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திற்கும் முக்கியத்துவம் தருவது மிக மிக நல்லது. இந்த 2026ஆம் ஆண்டில் சர்பகிரகம், சாயாகிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய கேது பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டிலும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பதால் 7ரை சனி நடைபெற்றாலும் ஒரு சில எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. 2026ஆம் ஆண்டில் முதல் 5 மாத காலங்கள் மட்டும் நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்து விட்டால் அதன் பிறகு 5இல் குரு சஞ்சரிக்க இருப்பதால் அதன் பிறகு உங்கள் வாழ்வில் சில முன்னேற்றங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த ஆண்டில் நீங்கள் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்வது, அடுத்து குறிப்பாக அம்மன் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. 2026ஆம் ஆண்டில் மீனராசியில் பிறந்த உங்களுக்கு பொறுமைதான் மிக மிக அவசியம். ஜூனுக்கு பிறகு உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். நேயர்களே, இதுவரை 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி தெள்ளத் தெளிவாக விளக்கி உள்ளேன். ஸ்பார்க் மீடியா நெட்வொர்க் மூலமாக உங்களுக்கு இந்த புத்தாண்டு பலனை வழங்கி உள்ளேன். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா பக்கங்களை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.